தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குக. ஒவ்வித்துழாய் அதன்மேல் சென்ற தனி நெஞ்சம் செவ்வி அறியாது நிற்கும் கொல். நித்திலங்கள் பவ்வத்திரை உலவு புல்லாணி கைதொழுவேன். தெய்வச் சிலையானுக்கு என் சிந்தை நோய் செப்புமினே. தெய்வச் சிலையானுக்கு என் சிந்தை நோய் செப்புமினே. தெய்வச் சிலையான் மனத்துக்கு இனியான். ஆதி ஜெகநாதனான எம்பெருமானே ராமனாக அவதரித்தான். அவன் எப்படிப்பட்டவன்? குணத்தாலும் தன்னுடைய அழகாலும் நம்மை கவர்கின்றான். மனத்துக்கினியான், தெய்வச் சிலையான். இதான் ராமரை பற்றி வருணிக்கணும்னா ஆழ்வார்களுடைய ஈரச் சொல்ல தவிர வேற எதுவுமே இல்லை. 2 சொல் போரும். ராமன் என்றால் யார்? ஒன்று அழகு, மனத்துக்கு இனியான். அந்த அழகு, அவனுடைய குணத்தாலும் அழகாலும் நம்மை ஈர்ப்பவன் ராமன். அப்புறம் அதர்மங்களை போக்கக்கூடியவன். மனிதனாக வந்து அதர்மத்தை போக்கினான். மனித செயல்களே செய்து அதர்மத்தை போக்கினான். மனத்துக்கினியான், தெய்வச் சிலையான் 2 சொல்லாடல். ஆண்டாள் நாச்சியாருடைய சொல், கலியனுடைய சொல். இந்த 2 சொல்லாடல் இருந்தா ராமாவதாரத்தையே விவரிச்சிடலாம். ஆழ்வார்களை தவிர வேற யாரும் இப்படி சொல்லல. எதனால நமக்கு மனத்துக்கு இனியானாரா? 1 அவனுடைய அழகு, 2வது குணம். ஆண்டாள் அவன் எப்படிப்பட்டவன், மனத்துக்கு இனியான்னு சொல்லிட்டார். அதை திருமங்கை ஆழ்வார் தெய்வச் சிலையான் என்ற பதத்தால சொல்றார். தேஜோமயமான அழகு. தெய்வச் சிலையான் எடுத்தா 2 விதமாகவும் பொருள் கொள்ளலாம். வீரமுடையவன், வீர தீர பராக்கிரம சூரன். தெய்வச் சிலை, தேஜோமயமான சிலைனா வில்லு. சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான் தொண்டரடிப்படி ஆழ்வார். தெய்வச் சிலை, தேஜோமயமான வீரம் மிகுந்த வில்லையுடையவன். 1. இன்னொரு சொல்லாடல் எடுத்தா சிலை என்றால் விக்கிரகம், அர்ச்சாரூபம். அது எம்பெருமானே அங்கும் வைத்து இங்கும் வந்து. நம்மாழ்வாருடைய சொல்லாடல் அங்கு வைத்து இங்கு பிறந்து. அப்படி அங்க திவ்ய தாமத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆதி ஜெகநாதனாகிய எம்பெருமானே இங்கு அர்ச்சாரூபத்திலே ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் உகந்து அருளின நிலங்கள் தோறும் வரான். வந்து நம்மை அழகாலே ஈர்க்கின்றான். ஆக அதர்மத்தை ஒடுக்குகின்ற வீர தீர பராக்கிரம குணங்களை உடையவன் தெய்வச் சிலையான். ராவணாதி நிசாசரரை வென்று தர்மத்தை நிலநாற்றத்தினால மனத்துக்கினியான். அந்த ஆதி ஜெகநாதனாகிய எம்பெருமான் இந்த நில உலகிலே பிதரம் ரோஜயாமாச தசரதம் என்று தசரத திருக்குமாரனாக சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் பண்றான். தர்மத்தை நிலைநாட்டுறான். எப்படி மனிதனால ஒன்றும் முடியாது. அங்கேயும் பாருங்க வாழ்க்கை நன்னயம். போய் மனிதராலையும் குரங்காலையும் ஒன்றும் ஆப்பறது இல்லை. அதனால ராவணன் பண்றான், மகா மேதாவி. அவன் என்ன பண்றான், போ வரன் கேட்கறச்சே பிரம்மாட்ட மனிதர்களையும் குரங்கையும் விட்டுட்டான். யானைக்கும் அடி சறுக்கும். ஏன்னா இந்த மனிதனாலையும் குரங்காலையும் என்ன பண்ணும், எல்லா தேவதைகளாலையும் எனக்கு சாவு வரக்கூடாதுன்னு வேண்டினவன் மனிதரையும் குரங்கையும் விட்டுட்டான். ஆனால் அந்த மனிதரும் குரங்குகளும் திவ்ய குரங்குகளும் தான் அந்த ராவணனாகிய அதர்மத்தை தொலைத்தது. தெய்வச் சிலையான் மனத்துக்கு இனியான். தெய்வச் சிலையான் மனத்துக்கு இனியான். அப்படி அந்த மனத்துக்கு இனியானிடத்திலே நாம் மனத்தை வைக்க வேண்டும். அதுதான் இந்த ராம நவமி மகோத்சவ விழாவில் நம்ம பண்றோம். வருஷம் நித்தியமே ராமனை நினைக்கணும். ராமம் சந்தன சீதலம்
क्षितिसुता मोहाकरं श्रीकरं वैदेही नयन அரவிந்த மிகிரம் சம்பூர்ண சந்திரானனம். மனத்துக்கினியான். இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகம் அதை விவரிக்கிறது. ராஜானம் கருணா சமேத நயனம் சீதா மனஸ்யந்தனம். மனத்துக்கினியான் சீதா மனஸ்யந்தனம். சீதா தர்ப்பண சாரு கண்ட லலிதம். அப்படியே பார்த்து பார்த்து சீதா மயங்கராளாம். அந்த எம்பெருமானுடைய சீதா, அந்த சீதையினுடைய முகத்திலே அந்த எம்பெருமான் சீதையினுடைய தாடையாகிய அந்த கண்ணாடியிலே எம்பெருமானுடைய அழகு அப்படியே பிரதிபலிக்கிறதா. அதை பார்த்துட்டு பெருமாளை கூட அவ சேவிக்கல. அன்னைக்கு எம்பெருமான் பெரிய பெருமாளை நோக்கி திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கான். சீதா பிராட்டி பெரிய பெருமாளையே நோக்கலையாம். ஏன்னா எம்பெருமானுடைய அழகானது அந்த சீதா பிராட்டி இதிலே தெரிகிறது. சீதா தர்ப்பண சாரு கண்ட லலிதம் வந்தே சதா ராகவம் மனத்துக்கினியான் வவ்வித்துழாய் அதன் மேல் சென்று தனி நெஞ்சம். வவ்வித்துழாய் அதன் மேல் சென்ற தனி நெஞ்சம். அப்படி எம்பெருமானுடைய அழகிலும் குணத்திலும் அவனுடைய சௌசீல்யத்திலும் நாம் மட்டும் போறதில்லை. ஆத்மா சேத்தன பதார்த்தங்கள் மட்டும் போல, அச்சேத்தனமும் போயிடுதான். அப்படி எம்பெருமானிடத்துல இருக்கின்ற அந்த திருத்துழா அப்படியே எம்பெருமான ஒட்டின்னு இருக்கு. இவன் என்ன பண்றா, பரகால நாய்க்கு என்ன பண்றா, அந்த திருத்துழாயிட்ட திவ்யசூரிய அம்சமாக இருக்கக்கூடிய அந்த திருத்துழாய் மலர்கிட்ட சொல்றா, ஏ திருத்துழாயே, நேத்தி வரைக்கும் நான் உன்னை வைத்து அந்த புல்லானி ஆதி ஜெகநாதனை தொழுதேன். நீ போய் குளிர்ச்சி பொருந்திய எம்பெருமானிடத்திலே உஷ்ணம் மிகுந்து இருக்கக்கூடிய இந்த திருத்துழாயே போய் நீ கலவை செய்து இந்த பிராட்டியானவளுடைய உடலானது உஷ்ணப்பட்டு போயிருக்கு என்று அதை வருணிக்கும்படியாக இருக்கக்கூடிய திருத்துழாயே நீ போய் எம்பெருமானிடத்திலே சொல்லி அவனை மீட்டு கொண்டு வா என்றார். வவ்வித்துழாய் அதன் மேல் சென்ற தனி நெஞ்சம் செவ்வியறியாது நிற்கும் கொல். என்னுடைய அழகு போயிடுத்தே இங்க. அந்த எம்பெருமானையே நினைத்து 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 என்னுடைய சௌந்தரியமான ஸ்வர்ணமயமான அழகு போய் பயலைத்து போய் வெளுத்து போச்சே என்பதை அறியாத அவன்கிட்ட போய் ஒட்டின்றியே நீ. நித்திலங்கள் பவ்வத்திரை உலவு. முத்துக்கள் எல்லாம் உதிர்கின்ற இந்த கடலை ஒட்டி இருக்கக்கூடிய திருப்புல்லானி கஷேத்திரத்திலே இருக்கின்ற அந்த திருப்புல்லானி எம்பெருமானை கைதொழுதேன். எப்படி இருக்கான், தெய்வ சிலையார்க்கு. அங்கதான் திருமங்கை ஆழ்வார் இரண்டு சொற்களாலே, ஒரு சொல்லாடல் வச்சுக்கலாம், இரண்டு சொற்களாலே ராம அவதாரத்தை அப்படியே, ராமம் என்றால் குணம், அதை அப்படியே வச்சுட்டார். தெய்வ சிலையார்க்கு என் சிந்தை நோய் செப்புமினே. என் உடல்ல நரமெல்லாம் போயிடுத்து, என் உடம்பு ஒரே உஷ்ணித்து போச்சு. அதை நீ சொல்றதுக்கு ஒரு தூதுவராக, ஏன்னா திருத்துழாய்க்கு உஷ்ணமான தன்மை. ஏன்னா எம்பெருமான் குளிர்ச்சி புரிஞ்சவன், அவனிடத்திலே கொஞ்சம் அவனுக்கு இதமா இருக்கணும்ன்றதுனால இந்த திருத்துழா. அதனாலதான் அந்த காஃபு கோல்டு எல்லாம் வந்தா திருத்துழா இது காசன் சாப்பிட்றோமோன்னு எல்லாமே காரணம். அப்படி தெய்வ சிலையார்க்கு என் சிந்தை நோய் செப்பிமினே என்று அந்த மனத்துக்கினியானாகிய தெய்வ சிலையான், மனத்துக்கிணையான் ஆண்டாள் சொன்னான். தெய்வச்சிலையான அழகு இப்படி அல்லவோ அழகு இருக்க வேண்டும். வில்லால் இலங்கை மலங்க சரம் துறந்த வல்லாளன் பின்போன நெஞ்சம் வரும் அளவும். 2 பாட்டு. ராமன்னா என்ன, ராமனை எப்படி தெரிஞ்சுக்கணும், 1294. ஹூ இஸ் ராமா? 1294. அவ்வளோதான். 1294 என்கின்ற பாசனங்களை தெரிஞ்சுட்டா ராமனை தெரிஞ்சிடும். ராமன் என்றால் என்ன, ராமாவதாரம் என்னன்னா குணக்கடல், மனத்துக்கினியான். திருப்பாவையுடைய 12வது பாசுரம், கனைத்திளங்கத்தெருமை கண்ணுக்கு இறங்கி நினைத்து முறை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேரார்க்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை விழனின் வாசல் கடை பற்றி எண்ணி எம்பெருமானிடத்திலே வந்து நிற்கிறோம். எம்பெருமானிடத்திலே வந்து நிற்கின்ற நமக்கு எப்படி இருக்கான், மனத்துக்கினியானை. அந்த ராம அவதாரத்தை சொல்றார். ஆக திருப்பாவை என்பது 12வது பாட்டு. திருப்பாவுடைய 12ஆம் பாட்டு, 12ஆம் பாட்டிலேதான் உயர்ந்த சொல்லாடல் மனத்துக்கினியான்னு ஆண்டாள் வைக்கிறா. 12
அதே கடைசி பதிகமாகிய, கடைசி பிரபந்தமாகிய, கடைசி ஆழ்வாராகிய அவராலே செய்யப்பட்ட பிரபந்தம் மேக்னம் ஓப்பஸ்னா பெரிய திருமொழி. பெரிய திருமொழியில் 9ஆம் பத்தில் 4ஆம் திருமொழி. 9ஆம் பத்தில் 4ஆம் திருமொழியில் திருப்புல்லானியை பற்றி பாடுறச்சே ராமருடைய குணத்தையும் ராமனுடைய வீரதீர பராக்கிரமத்தையும் 2 சொற்களாலே ஒரு சொல்லாடலால வைக்கிறார். 1294. ராமாவதாரம்னா என்ன, ராமாயணம்னா என்ன, ராமர்னா என்னன்னா 1294. திருப்பாவையில் 12ஆம் பாட்டு. பெரிய திருமொழியில் 9ஆம் பத்தில் 4ஆம் திருமொழி முடிஞ்சு போச்சு. வில்லால் இலங்கை மலங்க. முதல்ல என்ன சொன்னா, தெய்வ சிலையானுக்கு என் சிந்தை நோய் செப்புமினே. ஆக முதல் பாட்டு. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய பாட்டுல ராமனுடைய ராமாயணத்தை பூரா சொல்றா. தெய்வ சிலையானுக்கு. ஏன்னா ராமாயணம் எப்படி ஆரம்பிக்கிறது, ராமனுடைய குணத்தை சொல்லி ஆரம்பிக்கிறது. குணம், குணத்துல அழகு அடங்கும். அழகே குணம், குணமே அழகு, ராமனே அழகு, ராமனே குணம். ஆக தெய்வ சிலையானுக்கு என் சிந்தை நோய் செப்புமினேன்னு சொல்லியாச்சா. மனசு திருப்தி அடையல. என்ன பண்ணா இவனை ஏன் நான் தெய்வ சிலையான்னு சொல்லணும்? இதே பதிகத்துக்கு 2 பதிகம் முன்னாடி 9:2 திருநாகப்பட்டினத்தை சொல்றச்சே, திருநாகையை சொல்றச்சே, பொன்னிவர் மேனி மரகதத்தின் பொங்கிளம் சோதி அகலத்து ஆரம்பின் இவர் வாயில் நல் வேதம் ஓதும் வேதியராவர் தோழி என்னையும் நோக்கி என் நல்குல் நோக்கி ஏந்திளங்கொங்கையும் நோக்குகின்றார் அன்னையன் நோக்குமென் நஞ்சுகின்னேன் அச்சோ ஒருவர் அழகியவா. அப்படியே வருது பாருங்க. ராமாயணம்னு 9ஆம் பத்தை வச்சா ராமாயணத்தையே சொல்லிடலாம். ஆக எம்பெருமானுடைய இந்த தெய்வச்சிலையானுடைய அழகு, தெய்வச்சிலையானுடைய வீரம், இதுதான் நம் மனத்தை உருக்குறது. இதுதான் ராமாயணம் சொல்லி ராமாயணத்துல என்ன பண்ணா, வில்லால் இலங்கை மலங்க சரம் துறந்த வல்லாளன் பின் போன நெஞ்சம் வரும் வளவும் எல்லாரும் எந்தன்னை ஏசிலும் பேசிடிலும் புல்லாணி எம்பெருமான் பொய்கேட்டு இருந்தே நே. வில்லால் இலங்கை மலங்க சரம் துறந்த வல்லாளன். அங்கதான் விசேஷம். ராவணன் நினைச்சான் இந்த மனிதனால என்ன ஒன்றும் பண்ண முடியாது என்று நினைத்தான். ஆனால் அந்த எதிரினுடைய வலிமையை அறிந்து அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு அஸ்திரம் போட்டானோன்னு, ஓகா பானம் போட்டான். 10 நாள் யுத்தம், ஒரு நாள் அடிச்சான். எதிரினுடைய பலத்தை, அவனுடைய தன்மையை அறிந்து, அவன் பாவம் பண்றான், இந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் இவனை இங்கேயே தொலைக்கணும் என்று எதிரினுடைய பலத்தை அறிந்து சத்ரோ விக்ரமஸ்ய ரஞ்சனீயா பராக்கிரமா, எதிரினாலும் பாராட்டத்தக்கதான குணங்களையும் வீரத்தையும் உடையவன். சத்ரோஹோ விக்ரமஸ்ய ரஞ்சனீயா என்று சொல்றார் வால்மீகி. பகைவராலும் பாராட்டப்படக்கூடிய குணத்தையும் வீரத்தையும் உடைய ராமன். வில்லால் இலங்கை மலங்க, இலங்கை தவிடுபடியாக சரம் துறந்த வல்லாளன். ஏன் வல்லாளன்? ராவணனை எப்படி அடிச்சா அடிக்க முடியும் என்று தெரிஞ்சிருக்கான். வல்லாளன் பின் போன நெஞ்சம் வரும் அளவும். அதான் மனத்துக்கினியான். முதல்ல தெய்வச்சிலையான் என்று அவனுடைய அழகிலே ஈடுபட்டு இந்த பரகால நாயகனுடைய மனம் போயிடுச்சு. திருத்துழாயை தூது விட்டா அந்த திருத்துழாய்க்கும் புத்தி வந்து எம்பெருமானை விட்டு வர வவ்வி அப்படியே எம்பெருமானை ஒற்றின்றுட்டான் திருத்துழாய். இவனை விட்டு அகலகில்லேன்னு என்ன பிடிச்சுட்டு. அப்படி குண அழகிலே ஈடுபட்டாள் இந்த பரகால நாயகி. அழகு மட்டும் போருமா, அவனுடைய வீரம், இந்த வீரத்துக்கு ஏற்பட்ட வீரத்தினாலே வந்தது என்ன? வீரத்தினாலே அதர்மம் ஒழிந்தது. ஆக தர்மத்தை பரிபாலனம் என்கின்ற இந்த ராமன், இந்த சக்கரவர்த்தி திருமகனுடைய அழகும் குணமும் வீரமும் என்னை கவர்ந்தது, என்னை அவரிடத்திலே எடுத்து சென்றது. இதுதான் ஆண்டாள் சொன்ன மனத்துக்கினியான் வில்லால் இலங்கை மலங்க சரம் துறந்த வல்லாளன் பின் போன நெஞ்சம் வரும் அளவும். சொன்னேன்னு ராமாயணம்னா இந்த 3 சொற்கள், 2 சொல்லாடல். மனத்துக்கினியான் தெய்வச்சிலையான் முடிஞ்சு போச்சு. வரும் வளவும் பின்போன நெஞ்சம் வரும் வளவும் எல்லாரும் எந்தன்னை ஏசிலும் பேசிடினும் புல்லாணி எம்பெருமான் பொய் கேட்டு இருந்தேனே. இங்கதான் ஒரு கான்ட்ரவர்சின்னு நினைப்பேன். இப்ப ராமனை சொல்றா,
ராமனானவன் பொய்யே பேச ராமஹா த்விர் ந அபிபாஷத்தே ந அபிபாஷத்தே. ராமர் சொன்னா சத்தியம். சத்தியம் என்னன்னா ராமர் தான். ராமர்கிட்டேருந்து வருதுதான் சத்தியம். சத்தியம் வேற இல்ல, ராமர் வேற இல்ல. சத்தியத்தினுடைய உருவம் தான் ராமர்னு சொல்றோம். எம் பாலயசி தர்மத்வம் திருத்யாச்ச நியமேனச்ச சவை ராகவ சார்தூலா தர்மஸ்வாம் அபிரக்ஷது. என்ன ஸ்லோகம்! எம் பாலயசி தர்மத்வம் திருத்யாச்ச நியமேனச்ச சவை ராகவ சார்தூலா தர்மஸ்வாம் அபிரக்ஷது என்று கௌசல்யாசா மங்களாசாசனம் பண்ணி அறுப்பினாலே, அந்த எந்த தர்மத்தை நீ திருத்தியாக ஒரு காலத்திலையும் விடாத. பிராட்டியே துறந்தான், 3 தடம் துறக்கிறான். என்ன தர்மத்துக்காக? அப்பா சொன்னா ஒரு தரம், அப்புறம் உலகோர்க்கு இவ மகாபத்னி உத்தமின்னு தெரியணும் என்று பிரம்மாதி தேவர்கள் முன்னிலையிலே அவளை அந்த அந்த ஒரு பரிஷ்காரம் பண்ணா அவள்கிட்ட. அப்புறம் ராஜ்யம் ஆள்றச்சே உத்தரகாண்டத்திலே அவளை துறந்தான். பல வருடங்கள் துறக்கிறான். அப்புறம் தன்னடி சோதிக்கு போறதுக்கு முன்னாடி பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமியை தன்னுடைய இருப்பிடத்துக்கு அனுப்பி வைக்கிறான். இப்படி துறக்கிறானே, தர்மத்துக்காக துறக்கிறான். அவன் சக்கரவர்த்தி திருமகன். அப்புறம் சக்கரவர்த்தி யாரான்? இவ சொல்றதெல்லாம் கேட்டு அவன் நடக்கணும்னு இல்லையே. ஆனால் யாரோ ஒரு நாட்டு மக்கள் சொன்னான்றதுக்காக அதையும் கேட்டு தர்ம பரிபாலனம் பண்றானே, அவன் பொய் சொல்லலாமா? புல்லாணி எம்பெருமான் பொய் கேட்டு இருந்தேனே. இந்த பொய் புல்லாணி எம்பெருமான் ஆகிய ஆதி ஜெகநாதன் அந்த ராமனை வர்ணிக்கிறாளே, பொய்ன்னு சொல்றாளே. அப்படின்னா நாம் அவனுடைய குணத்துல எல்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் பொய் பண்றான். இந்த ராமராலே ராவணனை பொய் கேட்டு இருந்தேனே. ராமன் நடக்கிறது எல்லாமே உலகத்தார் பொய் என்று நினைக்கின்றனர். அங்கதான் வரார் பெரியவாச்சான் பிள்ளையோடைய வியாக்கியானம். அது இல்லைன்னா புரியாது. புல்லாணி எம்பெருமான் பொய் கேட்டு இருந்தேனே. இந்த தோழிமார்கள், அம்மா அன்னைமார்கள்லாம் என்ன சொல்றா? ஐயோ இவன் வரமாட்டான், இவன்கிட்ட போய் நம்பரையே என்று அவர்கள் சொல்கின்ற பொய், அந்த பொய்யை பொய்யாக்குகிறான். ஒரு அர்த்தம், இவன் வரமாட்டான், எம்பெருமானை பார்க்க முடியாது. எம்பெருமானை பார்க்க முடியலன்னா வருஷக்கணக்கா யுகாந்தரமா நவாகம் ராமநவமி பண்றோம், ஜென்மோத்சவமாகவும் கர்ப்போத்சவமாக பண்ணிட்டு இருக்கோமே. அந்த நம்பிக்கை எத்தனை பேருடைய இல்லங்களிலே பிரத்யட்சமாக ராமன் மனுஷ ரூபேன வந்து கடாட்சிக்கிறான். அப்படி உலகத்தார் சொல்கின்ற வழக்கை எல்லாவற்றையும் பொய்யாக்குகின்றான். அதனால பொய். புல்லாணி எம்பெருமான் பொய் கேட்டு இருந்தேனே. அந்த புல்லாணி எம்பெருமானை பற்றி உலகோர்கள் சொல்லுகின்ற எல்லாமே பொய். அவனுடைய குணத்தையோ அவனுடைய அழகையோ அவனுடைய ஔதாரியத்தையோ அவனுடைய சௌசீல்யத்தையோ வருணிக்க முடியாது. ஆக நாம் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாமே பொய்யா போகும். மையோ மரகடலோ மழை முகிலோ ஐயோ, அத கம்பன் அழகா சொல்றான். அழகே முடியாதுப்பா. வையோ நொழி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளொடும் இணையானொடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ. அவன் குணத்தையே வர்ணிக்கிறதுக்கு வார்த்தை இல்லையே. அப்படி வர்ணிக்கின்ற வார்த்தைகள் எல்லாம் பொய். என்ன, அதுக்கு முடியாது, சாத்தியப்படாதுன்னு எடுத்துக்கணும். பொய் என்றால் கைவாங்கணும். அந்த எதையுமே அவனை அழகையே, ஒரு சிலை அழகையே நம்மளால வர்ணிக்க முடியலையே. ஐயோ இவன் வடிவு அழகு என்பதோர் அழியா அழகு. அழியா அழகு, அழியாத அழகை எந்த வார்த்தையை கொண்டு சம்ஸ்கிருதத்தாலையும் தமிழாலையும் வர்ணிக்க முடியா. உலகோர்கள் சொல்கின்ற அழகெல்லாம் அவன் மரகத பச்சை மாதிரி இருக்கான், அதுவும் பொய். அவன் நீலமேக சியாமலனா இருக்கான், அதுவும் பொய். வார்த்தை இல்லை, ஆக பொய். புல்லாணி எம்பெருமான் பொய் கேட்டு இருந்தேனே. அப்படி எம்பெருமானை வருணிக்க யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகா என்று வார்த்தைகளாலும் அளவு ஒண்ண முடியாத குணக்கடல், வார்த்தைகளாலும் அளவு ஒண்ண முடியாத தீர வீர பராக்கிரம செயல், அளவு ஒன்னாலும் வார்த்தைகளாலும் வர்ணிக்க முடியாத ரூப தருணௌ ரூப சம்பன்னௌ சுகுமாரௌ மகாபலௌ புண்டரீக விசாலாக்ஷௌ சீர கிருஷ்ணா கிருஷ்ணாஜினாம்பரௌ. கரண்ட போறா, ஓடுறா சூர்பனக. அண்ணா நான் அவனை என்ன சொல்றது? யார் உன்னை இப்படி மூக்கறுத்தா காதறுத்தா?
தன் சீதைக்கு நேராவன் என்றோர் நிசாசரிதான் வந்தாளை. படிப்போம் இன்னைக்கு. கூறார்ந்த வாளால் கொடுமூக்கும் காதிரண்டும் ஈராவிடுத்து அவற்கு மூத்தோனை வெண்ணகரம் சேரா வகையே சிலை குனித்தான் செந்துவர் வாய் வாரார் வனமுளையால் வைதேவி காரணமாய் ஏறார் தடந்தோள் இராவணனை ஈரைந்து சீரார் சிரமறுத்து செற்றுகந்த செங்கண்மால். முடிஞ்சு போச்சு. யாரு? ராமாயணம் பூரா சொன்ன. தன் சீதைக்கு நேராவன் என்றோர் நிசாசரித்தாள் வந்தாளை. கூறார்ந்தவாளால் கொடிமூக்கும் காதிரண்டும் ஈரா விடுத்து அவட்கு மூத்தோனை. ராவண சம்ஹாரம், கரதூஷணாதி வதம், சூர்பணகா கர்வ பங்கம், வெண்ணகரம் சேரா வகையே சிலை குனி. 2 விதியா அர்த்தம் கொள்ளலாம். இதுக்கு மேல ராமபானம் பட்டப்புறம் நரகம் என்கின்ற ஒண்ணுமே இல்லை. நரகத்துல என்ன துன்பம் அனுபவிக்கிறோமோ அந்த ஒரு க்ஷணம் மாத்திரம் ராமபானம் வந்து பட்டா முடிஞ்சு போச்சு. ஆக ராவணன் பண்ண பாவம் எல்லாம் ஒரு க்ஷணத்திலே அந்த எம்பெருமானுடைய பானம் வந்தத்தினாலே, கோதண்டத்தினாலே அடிக்கப்பட்ட ராவணன் ஒரு க்ஷணத்துல எந்த துன்பத்தை அனுபவிக்கிறானோ, அவன் பண்ண பாவத்தெல்லாம் நரகத்துல போய் எப்படி அனுபவிப்பானோ அதுக்கு சமமாக அனுபவித்து எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினாலே சொர்க்கம் போந்தான். வெண்ணகரம் சேரா வகையே சிலை குனித்தான் செந்துவர்வாய் வாரார் வனமுளையால் வைதேவி. வைதேவி அந்த ஹீய விகாரமா போடுறார். பாட்டு ரம்யமா இருக்கு. வைதேவி காரணமா ஏறார் தடந்தோள் இராவணனை ஈரைந்து சீரார் சிரம் அறுத்து. 10 தலை. ஈரைந்து சீரார் சிரமறுத்து செற்றுறங்கந்த செங்கண்மால். அப்படிப்பட்டதான ராமன். ராமன் சந்தன சீதளம் க்ஷிதிசுதா மோகாகரம் ஸ்ரீகரம் வைதேகி நயனாரவிந்த மிஹிரம் சம்பூர்ண சந்திரானனம் ராஜானம் கருணா சமேதனயனம் சீதா மனஸ்யந்தனம் மனத்துக்கினியான் சீதா மனஸ்யந்தனம் சீதா தர்ப்பண சாரு கண்டலலிதம் வந்தே சதா ராகவம் வில்லால் இலங்கை மலங்க சரம் துறந்த வல்லாளன் பின்போன நெஞ்சம் வரும் அளவும் எல்லாரும் எந்தன்னை ஏசிடினும் ஏசிலும் பேசிடினும் புல்லாணி எம்பெருமான் பொய்க்கேட்டு இருந்தேனே. ராமனுடைய குணத்தை சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் பொய். பொய் என்றால் வர்ணிக்க இயலாத தன்மைன்னு எடுத்துக்கணும். புல்லாணி எம்பெருமான் பொய்கேட்டு இருந்தேனே. அவன் வரேன்னு சொல்றான், அதை நீங்க பொய்ன்னு சொல்றீங்க, அதை நான் பொய்ன்னு சொல்றேன் என்று அர்த்தம் கொள்ளணும். இது ரொம்ப உயர்ந்ததான அர்த்தம். நீங்கள்லாம் வரமாட்டான். ஏண்டி அவன்கிட்ட ராமன்கிட்ட போய் சொல்றியே, ராமன்கிட்ட போய் மனசை கொடுத்துட்டியே, அவன் வரமாட்டான். அவன் கண்ணண்டி, அவன் பொய் சொல்றான். ஏலா பொய்கள் உரைப்பானை. பெரியாழ்வார் சொல்றாரு, இங்கே போத கண்டீரே. ஆண்டாள் அப்படி சொல்றாளோன்னு. அப்படி இருக்கிறச்சே அவன் பொய்யின் இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் பொய். நீங்கள் எம்பெருமானை பற்றி வர்ணிக்கின்ற வார்த்தைகள் எல்லாம் காட்டிலும் அளவு ஒண்ண முடியாத ஒரு குணம், அழகு, சௌந்தர்யம் எல்லாம் இருக்கான். நீங்க சொல்ற வார்த்தைகள் எல்லாம் பொய். ஆகவே புல்லாணி எம்பெருமான் பொய்கேட்டு இருந்தேனே ராமனை பொய்கேட்டு இருந்தேனே. நீங்க சொல்றது பொய் என்கின்ற திட விசுவாசம் அந்த ராமனிடத்திலே இருக்கு, அந்த மனத்துக்கினியானிடத்திலே இருக்கு, அந்த ஜெய்வ சிலையானுக்கு இருக்கு என்று ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நம. ராமாய கௌசல்யா பிராட்டி எப்படி கூப்பிட்றா ராமன? ராமா ராமா என் கண்ணா. ராமாய லோகத்துக்கெல்லாம் எப்படி இருக்கான்? ரோகத்துக்கெல்லாம் இருப்பிடமாக நாம் தஞ்சம் என்று இருப்பதாக ஒரு இடம் இருக்குன்னா அது ராமன். ராமபத்ராய தசரதர் எப்படி கூப்பிடுறார்? ராமச்சந்திரா என்ன கூப்பிடுறாரு? அழகை பார்த்து இந்த அழகுல 2 தரம் கூப்பிடுறாரு, 3 தரம் கூப்பிடுறாரு. ராமச்சந்திராய ரகுநாதாய லோக மக்கள்லாம் எப்படி கூப்பிடுறா? அயோத்தியாவாசிகள்லாம் நீ ரகுகுலத்துல வந்தவனே. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய. ஆரண்யவாசத்துல இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் எப்படி கூப்பிடுறா? வால்மீகி அகஸ்தியர் முதலான ரிஷிகள்லாம் எப்படி கூப்பிடுறா? புலஸ்ய வால்மீகி அகஸ்திய வசிஷ்டர்லாம் எப்படி சொல்றா? வேதாய வேதஸ்வரூபினே ராமாய ராமபத்ராய
வீரபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய. லோக மக்கள் ஜகத்துல இருக்க மக்கள்லாம் என்ன சொல்றா? ரகுநாதன், நீ தான் இந்த ரகுகுலத்துக்கு ராம ராஜ்யத்துக்கு தலைவர். ரகுநாதாய நாதாய. சீதா அப்படி கொடுக்கூடா, நாதா அப்படின்னா. ரகுநாதாய நாதாய. ஜனக மாமனாரத்துல எல்லாம் எப்படி கூப்பிடறாளாம் மாப்பிள்ளைய? சீதாயா பதையே, பேர் சொல்லி கூப்பிட முடியல. சீதா தான் சீதனுடைய மணாளன் அப்படின்றாளாம். மணாளன், சீதனுடைய மணாளன். சீதாயா பதையே நமஹ. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். மனத்துக்கினியான், எப்படிப்பட்டவன்? தெய்வ சிலையான், வீர தீர சௌரிய பராக்கிரமத்தை உடையவன், அழகே வடிவெடுத்தவன். ஆக மனத்துக்கினியான், தெய்வ சிலையான். 3 சொற்கள், 2 சொல்லாடலா எடுத்துண்டா ராமாயணத்தை பூரா ஆழ்வாருடைய பாசுரப்படி ராமாயணம் உயர்ந்ததான ராமாயணம். அந்த மகனீயர் பண்ண மாதிரி தமிழுக்கும் அருளி செயலுக்கும் யாருமே பண்ண முடியாது. பெரியவாச்சான் பிள்ளை அதெல்லாம் காட்டிலும் டைம் இல்லை, அவகாசம் இல்லை, மனசு ஒரே இந்த இன்டர்நெட் உலகத்தில் மனசானது அட்டென்ஷன் ஃபோக்கஸே இல்லைன்றாலே, அட்டென்ஷன் டிஸார்டர். அதுவும் முன்னெல்லாம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் உபன்யாசம் இருந்தது, அது போச்சு. அரை மணி நேரம் வந்தது, அது போச்சு. இப்போ எல்லாம் 15 நிமிஷத்துக்கு மேலே கூடாதுன்றா. சில பேர் என்ன சொல்றா? ஷார்ட் கிளிப்ஸ் 5 நிமிஷத்துக்கு. அப்படி இருக்கின்ற அந்த லோகத்தில் ராமாயணம் என்னன்னா மனத்துக்கினியான். அதுவும் பிராட்டி பண்ணா, வேற எதுவுமே வேண்டாம். மனத்துக்கு அதை ஆழ்வார்கள் விவரிக்கிறார். கற்பார் ராமபிரானை எல்லான்னு அவர் விவரிச்சார். அவருடைய குணத்தையும் அழகையும் 2 சொன்னார் கலியன். அந்த அனுபவம் தான். இந்த ராமாயணத்தை இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னா சிறிய திருமடல்ல 4-5 கண்ணியில சொல்லிட்டார். தன் சீதைக்கு நேராவன் என்றார் நிசாசரிதான் வந்தாளை கூறார்ந்தவள்ளிரு வள்ளுகி கூறார்ந்தவாளால் கொடுமூக்கும் காதிரண்டும் ஈரா விடுத்து அவட்கு மூத்தோனை வெண்ணகரம் சேரா வகையே சிலை குனித்தான் மனத்துக்கினியான் தெய்வச் சிலையானை பாடுவோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குஹா. ஜெய் ஸ்ரீராம்.